பீகாரில் பாஜக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என எமது செய்தியாளர் ராமசாமி எழுப்பிய கேள்விக்கு சேலம் மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. மகளிர் உரிமை தொகை இருக்குது, மகளிர் கல்வி தொகை இருக்குது, மாணவர் முதல்வர் திட்டம் இருக்குது. ஏகப்பட்ட திட்டங்கள்ல தமிழ்நாட்டில் தான் முன்மாதிரியான திட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால வேண்டி தமிழ்நாடு முன்மாதிரி திட்டத்தைங்கிற உணர்ந்து பீகார் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க போது தமிழ்நாட்டுக்கு பெருமை தான். இந்த திட்டத்தை முன்மாதிரியை வச்சு பார்த்தீங்கன்னா பீகாரில் என்டிஏ கூட்டணி தேர்தல் அறிக்கையை இந்த திட்டத்தை கொடுத்துருக்குது. இது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் அறிக்கையாக கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை. தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் நடைமுறையில் இருக்குது அந்த திட்டங்கள் போலவே எல்லா மாநிலத்திலும் முன்மாதிரியாக கொண்டு வந்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் வந்து காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து பீகார் வந்து இப்போ தேர்தல் அறிக்கையாக பண்ணுறாங்கன்னா அது நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது பெருமை தான். தமிழ்நாட்டுக்கே அது பெருமை தான். பெருமையாக இருக்குது. நம்ம காலை உணவு திட்டத்தை வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து தேர்தல் அறிக்கையாக ஒரு திட்டமாக செயல்படுத்துகிறாங்க. அது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பீகாரில் பாஜக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து எமது செய்தியாளர் ராமசாமி எழுப்பிய கேள்விக்கு சேலம் மக்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.